அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக யாராவது அழைச்சி போய் பேசுவேன். இப்போ நானே இவகிட்ட சொல்லி என்னை அழைங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார்கள். நான் போக முடியல, பட் அது ரொம்ப சிறப்பாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். அப்போ நான் நம்ம தமிழிசை சங்கத்தின் செயலாளர் திரு சண்முகம் அவர்களிடத்தில் அவர் என்கிட்ட சொன்னார், எப்படி காமராஜரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தினோமோ அதே போல் நம்ம ஊரை சேர்ந்த பசுமை புரட்சியின் தந்தை பாரத் ரத்னா திரு சி சுப்பிரமணியம் அவர்களை பற்றியும் நாம் ஒன்று நடத்தணும்னாரு. நல்ல பணத்தான் வேணும் அப்படின்னு. அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து அவரை பற்றி அதிகம் தெரிஞ்சு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலினாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ஈரோடில் சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிலை வைத்த பொழுது அந்த திறப்பு விழாவுக்கு சென்று நான் தான் பேசினேன். சென்னையில் அவருக்கு சிலை வைத்து திறந்தபோது நான் தான் பேசினேன். அவருக்கு எனக்கு ஓரளவுக்கு நல்ல தொடர்பு உண்டு. மேலும் அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி இப்படி ஒரு நூலையும் சி சுப்பிரமணியம் அவர்களை பற்றி நாம் கொண்டு வந்தோம். அதில் அநேகமாக எல்லா தகவலும் இருக்குது. ஸோ இஃப் யூ பர்மிட் ஐ வில் மை செல்ஃப் கம் அண்ட் ஸ்பீக் அப்படின்னு சொன்னேன். பெரிய மனசு வச்சு எங்கள் தலைவர் ஓகேன்ட்டார். ஆனால் எனக்கு என்ன அதிசயம்னா, எப்போவோ வாழ்ந்து மறந்து போன ஒரு சி சுப்பிரமணியத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது. நான் நினச்சேன் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டோமோன்னு. ஆனால் அப்போ பார்த்தா என்ன தெரியுதுன்னா, நம்ம வயசுக்காரருக்கெல்லாம் தெரியும், இன்று மாணவனாக இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இங்கே சொன்னாங்க உக்கடம் ஆற்று பாலத்துக்கு சிஎஸ் பேரை வச்சுருக்குறாங்கன்னு. அப்போ எல்லாத்துக்கும் யார் இது? சரி, சந்தோஷம், ஏதோ வச்சுட்டீங்க, யாருன்னு தெரியல. உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகழ்மிக்க கல்லூரி. அங்கே சிஎஸ்னுடைய 100ஆண்டு விழாவுக்கு நான் போய் பேசினேன். அப்போது அங்கே கேட்டேன், சிஎஸ்னால் யாருன்னு தெரியுமான்னு. தெரியுமேன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் மாணவியல்ல எனக்கு தெரியுமுங்கன்னாரு. யாருன்னு கேட்டேன். பத்மா சுப்பிரமணியத்தினுடைய சித்தப்பா அப்படின்னு. இந்த கொடுமையெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை படம் மாட்டியிருக்கிறோம்னு. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்னா, இவங்களையெல்லாம் மறந்துட்டு நாம் எதையும் சாதிக்க முடியாது. அவங்க காலம், அவங்க ஆற்றிய பணி, தொண்டு, இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேவையில்லை, முன்னோக்கி செல்வோம் என்று எண்ணி போனால் தப்பாக போயிடும். அந்த நல்ல நோக்கத்தில் தான் இன்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், நான் ஒரு தலை சிறந்த தமிழகம் அறிந்த ஒரு மேடை பேச்சாளன் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவேன். அது இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு 3 சந்தர்ப்பத்தில் சொல்லியும் ஆச்சு. ஆகவே அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் ஒரு வகுப்பில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் அவர் வாழ்ந்தது 92 ஆண்டுகள். அந்த 92 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை. அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தது. அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. மற்றபடி அவருக்கு இனியாக வேண்டியது என்ன? இப்போ நீங்கள் அவருக்கு செலவு வச்சா வைங்க, வைக்காட்டி போங்க. பாலத்துக்கு வைக்கிறீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு வைக்கிறீங்களா, ஆக வேண்டியது என்ன? அவங்கெல்லாம் வாழ்ந்து முடித்து பாரத் ரத்னாங்கிற பெரும் பட்டத்தையே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கும் இங்கே பேசி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நான் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறேன்? நம்ப முடியாது இல்லை?
திடீர்னு நின்றுட்டா என்ன பண்ணுறது? யாராவது நிற்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ we don't gain nothing. இந்த பெரியவங்களையெல்லாம் நினைவு கூறுவதனால ஆக போகிறது ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சுதந்திரம் 77 ஆண்டுகள் ஆகுது. இந்த 77 ஆண்டுகளில் மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறோம். அதுவும் இன்றைய இந்தியா அபாரமான வளர்ச்சி. $5 ட்ரில்லியன் நோக்கி இந்திய பொருளாதாரம் போயிட்டுருக்கு. உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம். டாக்டர் கரெக்ட் தானே? ஏன்னா அவர் we don't get along well. 4வது மிகப்பெரிய பொருளாதாரம். இன்று உலக அரங்கில் உலக வல்லரசுகளெல்லாம் நம்மோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் எத்தனை வறுமை, எத்தனை ஏழ்மை, அறியாமை நாட்டில் இருக்குது. இப்போ நாமெல்லாம் கிராமத்துலேருந்து வர்றோம். பெரிய நகரங்களை போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு செழிப்பை பார்த்துட்டு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட பழையபடி தான் இருக்குது. இன்னும் சுதந்திரம் வந்துடுதாங்க சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கையில் தான் என்ன தோணுதுன்னா, இவங்களையெல்லாம் நினைக்கணும். அவங்கெல்லாம் எப்படி அவங்க காலத்தில் அவங்க பிரச்சனையை சமாளித்தாங்க, இன்று நம்ம இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம், அவங்ககிட்டருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஏற்பாடு. ஆகவே ஆனால் நான் விரும்புகிறது என்னென்னா, நிறைய கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள்லாம் இருக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிறத நம்ம தலைமுறை தெரிஞ்சால் பத்தாது, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அவங்க இன்றைக்கி என்னென்னமோ பேசிகிட்ருக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க, ரோபோ சயின்ஸுங்கிறாங்க, ஸ்பேஸ் சயின்ஸுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை என்ன, இதெல்லாம் எதுக்கு? முன்னோக்கி போகிறத விட்டுட்டு பின்னோக்கி ஏன் பார்க்குறீங்க? எதுக்கு ஒரு மகாத்மா காந்தி? இனி ஆக வேண்டியது என்ன? அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சிலதை சொல்லணும். ஏன்னா சொல்லலின்னா விபரீதமாக போயிடும். இப்போ நீங்கள் காலையில் பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற செய்தி, தொலைக்காட்சியில் வர்ற செய்தி, இதெல்லாம் படித்தீங்கன்னா $5 ட்ரில்லியன் $15 ட்ரில்லியன் ஆனாலும் சமுதாயத்தில் ஒரு அமைதி இல்லை. எங்கே பார்த்தாலும் பதட்டம். மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பெரிய ஞானிகளும் மகரிஷிகளும் வாழ்ந்த தேசமாக இது என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் மாற்றணும்னா இவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். நம்ம ஊர் செங்கட்டுப்பாளையத்தில் பிறந்தார். இந்த முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தார். அவர் ஒன்றும் என்னென்னமோ புதுசாக வருது, ஐஎஸ்சியா சிபி அப்படி என்னென்னமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூலில் படித்த சுப்பிரமணியம் பாரத் ரத்னா வாங்கினார். அதே முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூலில் படித்த அருட்செல்வர் பத்மபூஷன் வாங்கினார். இப்போ நியாயமாக நீங்கள் பேரம்பேத்திகள்லாம் அந்த முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். எதுக்கு சொல்கிறேன்னா இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் சொன்னது போல் ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளீஸ் பேர் வித் மீ. உங்களை மகிழ்விப்பதற்காக இந்த மாலை பொழுது நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படும். இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்களா, ஆச்சரியமாக இருக்கிறதே என்று எண்ணும் அளவுக்கு. காரணம், அவர்கள் வந்த காலகட்டம். நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றது. மகாத்மா காந்தியின் தலைமையின் கீழ் செயல்படுகிறது. எழுச்சி, எங்கே பார்த்தாலும் எழுச்சி. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு கிழவன், பெரிய எடுப்பான தோற்றமும் இல்லை, ஒரு பெரிய பேச்சாளனும் இல்லை, ஒரு பெரிய எழுத்தாளனும் இல்லை மகாத்மா காந்தி. ஆனால் அவரால் எப்படி 30 கோடி மக்களை சென்றடைய முடிந்தது? கொஞ்சம் யோசிக்க வேண்டாங்களா? இன்றைக்கி இருப்பது போன்ற இந்த சாதனங்களெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பாருங்கள், அங்கே காட்டுறாங்க. வரலையோ காட்டுறாங்க. அது கையோடு இப்போ நீங்கள் லைவாக இப்போ அமெரிக்காவில் கேட்கலாம். அந்தளவு அன்னைக்கு காந்தி காலத்தில் ஒன்றும் இல்லையே பாவம். எப்படி அவரால் 30 கோடி மக்களை சென்றடைய முடிந்தது? அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சிஎஸ் போன்றவர்கள் வர்றாங்க. இந்த பின்னணியை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மகாத்மா காந்தி இன்று இல்லை. ஆனால் we can find the Mahatma in us. வெளியில் காந்தி இல்லை, நம்ம உள்ளே இருக்கார். அதுக்கு ஒரே ஒரு வழி, காலையில் நேரம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணி அவரை கண்டுபிடிக்கணும். அவர் எங்கே இருக்கிறார்? எல்லாரும் நமக்குள்ளே இருக்காங்க.
காந்தி மட்டுமல்ல, அத்தனை பெரிய ஞானிகளும் மகரிஷிகளும் அத்தனை பேரும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கோன்னு விரும்பினா தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் அவங்க சிஎஸ் காலம் இருந்தது. அப்படி ஒரு எழுச்சி மிகுந்த காலத்தில் அவங்க வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் போராட்டம், தியாகம். 30 கோடி மக்களும் அனைத்தையும் இழக்க தயாராக இருந்த ஒரு காலகட்டம். எனக்கு என்ன ஆதாயம்னு அந்த தலைமுறை கேட்கல. இப்போ நாமெல்லாம் என்ன கேட்குறோம்னா, ரைட்டு, எனக்கு என்ன ஆதாயம் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆதாயம் இல்லைன்னா நான் எதுக்கு அதை பண்ணணும்? இப்போ பொதுவாக நாம் கேட்போம் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி இத்தனை பேர் எல்லா பொழப்பையும் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா, அந்த மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணத்தில் தானே. அது தெரிஞ்சுட்டு ஆக போகிறது என்னன்னு கேள்வி கேட்டால் இங்கே உட்காந்துருக்க மாட்டேங்க. ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் உங்கள் கடையிலையோ உங்கள் ஃபேக்ட்ரியிலையோ இது இருந்தால் தொழில் பெட்டராக இருக்குது. ஆனாலும் பரவாயில்லன்னு வர்றீங்கள, ஒரு மண்டே ஒர்க்கிங் டே அப்படின்னா அது தேவைங்கிறத உணர்ந்து தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். எனக்கும் அவருக்கு ரொம்ப நாள் தொடர்பு. ஒன்று நம்ம ஊருக்காரரு, அப்புறம் நாமெல்லாம் பங்காளிகம்மா தெரியுமா? எங்கள் வீட்டில் ஒரு சீரு சிறப்புனா இவங்க தான் வரணும், அங்கே நாங்கள் தான் போகணும். அது ஒரு தொடர்பு. ரெண்டாவது தொடர்பு, நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது ரொம்ப நெருக்கமான தொடர்பு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சட்டக்கல்லூரி தேர்தலில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் பாராட்டு கூட்டம் சென்னை எக்மோரில் உள்ள அசோகா ஹோட்டலில். அந்த பாராட்டு விழாவுக்கு சிஎஸ் தலைமை தாங்கிறார். என்னுடைய கன்னி பேச்சுன்னு சொல்லலாம். மேடை ஏறி நான் முதல் முறையாக பேசுனது அந்த பேச்சு. அப்போது பேசி முடிஞ்சு பிறப்படும் பொழுது கார்கிட்ட போனவரை நான் வர சொல்லி, அப்போ அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், டிஎன்சிசி பிரசிடெண்ட். நாளை காலையில் என்னை வந்து சத்தியமூர்த்தி பவனில் பாரப்பா, மேடை பேச்சை எப்படி அமைச்சிக்கணும்னு அவன் சொல்கிறேன்னு. அவர் இங்கே நானுங்க எல்லாத்தையும் பார்த்து முடித்தவர். நானும் ஒரு மாணவன். அடுத்த நாள் நான் சத்தியமூர்த்தி பவனுக்கு போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கேப் ஷீட்டில் ஹவு டு மேக் அ குட் ஸ்பீச் 10 பாயிண்ட்டு, முத்தான எழுத்து, ஒரு அடுத்தல் திருத்தல் இல்லை. ஒரு மேடை பேச்சு எப்படி அமைச்சிக்கணும்னு 10 பாயிண்ட் எழுதி வச்சு என்கிட்ட கொடுத்து, அத்தப்பெரிய மனுஷன் ஒரு அரை மணி நேரம் எனக்கு அதை விளக்குனார். அது அப்படி ஏற்பட்ட தொடர்புங்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, நான் அரசியலுக்கு வந்து பாராளுமன்றம் போக வேண்டும் என்று விரும்பினவர். அது எந்த அளவுக்கு விரும்பினார்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை தொடர்பு கொள்ளாமல் வீட்டில் மனைவியை தொடர்பு கொண்டு, அவர் ஜாதகத்தை அன்னைக்கு சென்னைக்கு அனுப்பு, எல்லா தகுதியும் இருந்து எட்டரை தூரத்தில் எல்லாம் இருக்குது, இந்த மனுஷன் வேண்டாங்க என்ன பண்ணி தொலைக்கிறேன். நம்ப மாட்டீங்க, என்கிட்ட சொல்லாமல் சங்கர் தயாள் சர்மா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, பழனியோ கோயம்புத்தூரோ நான் ஒரு கேண்டிடேட் வச்சுக்கிறேன்ட்டார். அவங்க அங்கேருந்து ஃபோனு. இப்படி இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்து பாரத வித்யா பவனில் என்னை இணைச்சதும் அவர் தான். அப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்றத்தில் 2 டேர்ம் இருந்ததுக்கு காரணம் அவர் ஃபோன் பண்ணி கவர்னர்கிட்ட சொல்லி இவரை போடுங்கன்னாரு. என்னமோ தெரியல, என் பேரில் அவருக்கு ஒரு பிரியம் இருந்தது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற உறவுன்னு சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட மாமனிதரோட பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதேபோல் காமராஜர் கூட எவ்வளோ நெருக்கம்னு உங்களுக்கு சிலருக்கு தெரியலாம். நான் தான் காமராஜர் கார் ஓட்டுவேன். ஒரு வாரம் போகலின்னா ஹாஸ்டலுக்கு ஃபோன் வர சொல்கிறாங்க. போனால் அவர் தகுதிக்கு என்னை உட்கார வச்சுட்டு தேசிய அரசியலை பேசுவார். அப்போ தான் போகிற போக்கில் சொன்னார், உங்களை போன்றவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரணும்னார். அப்புறம் தான் நான் லா காலேஜ் எலெக்ஷனில் நின்று ஜெயித்தேன். அதற்கு பிறகு கருத்திருமனை வீட்டுக்கு அனுப்பிச்சு கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கணும்னார் காமராஜர். இந்த பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அந்த வயசில் ஏற்பட்ட காரணத்தினால்தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம்னு சொல்ல வர்றேன். பின்ன மற்றதை ஒன்றும் நடக்கலை. இதுபோல் இன்னும் பலர் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த சிஎஸ் வந்த காலகட்டம் அவருக்கு ஏற்பட்ட தாக்கம், அவருக்கு ரொம்ப தாக்கம் ஏற்படுத்திய சில பேர்கள் இப்போ நான் படிக்கிறேன். ஆன்மீகத்திலையும் பல பெரியார்களுடைய தாக்கம் அவருக்கு வந்தது, அரசியலிலும் வந்தது. ஆன்மீகத்தில் அவருக்கு வந்த தாக்கம் பாருங்க. முதல்ல அவருக்கு பெரிய தாக்கம் வந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர். நம்புங்க,
ஸ்ரீராமகிருஷ்ணருடைய நேரடி சீடரான சுவாமி சிவானந்தரிடத்திலிருந்து தீட்சை பெற்றவர் சி சுப்பிரமணியம் அவர்கள். இந்த புண்ணியம், இந்த பிராப்தம் எத்தனை பேர்த்துக்கு வரும்? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய டைரக்ட் டிசைபிள். ரெண்டாவது, அவருடைய எழுத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய தாக்கம் ஏராளம் இருக்கு. அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய பொது வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது விவேகானந்தருடைய இலக்கியம். அடிக்கடி படிப்பார். பிளெயினில் போகையில் விவேகானந்தர் இலக்கியத்தை படிப்பார். மூன்றாவது, யாரும் சொல்லலாம், அவங்க குடும்பத்தை சேர்ந்த சுவாமி சித்பவானந்தர். சித்பவானந்தர் தான் அவருக்கு எல்லாம். எப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருப்பராய்த்துறை போய் சுவாமியை பார்த்து கலந்துக்குவார். பல நேரங்களில் பல பொறுப்புகளை அவர் எடுத்துக்கொள்ள தயங்கிய பொழுது சித்பவானந்தர் சொல்லி எடுத்துக்கொண்டதெல்லாம் உண்டு. அதே போல் சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜுங்குவாங்க, அதாவது ராமகிருஷ்ணா மிஷனுடைய தலைவர். இந்த 4 ஆன்மீக பெரியார்கள் தான் சிஎஸ் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அரசியல் எடுத்துட்டிங்கன்னா முதல் பெரிய தாக்கம், அந்த காலத்தில் வேறு சாய்ஸ் என்ன, மகாத்மா காந்தி, வேறு சாய்ஸே இல்லை. இரண்டாவது, அவருடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் எல்லாம். இப்போ இந்த புத்தகத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பார்க்கணும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவர் தோள் மேலே கை போட்டு பக்கத்தில் வர சொல்லி என்னமோ சொல்லிகிட்டு இருப்பார். அப்படி ஒரு புகைப்படம் இங்கே இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த புத்தகத்தை டெல்லியில் வெளியிட்டோம். நான், சிதம்பரம், அப்புறம் அந்த இன்னொரு யங் மினிஸ்டர், ஐ ஃபர்கெட் ஹிஸ் நேம், தி பட்டேல், வாட் இஸ் ஹிஸ் நேம்? இல்லை அவங்க இல்லை. ஸோ எனிவே, அப்பொழுது அங்கேயும் போய் இந்த சிஎஸ்ஐ பற்றி தான் சொன்னேன். ஸோ அவருக்கு அரசியலில் யார் முதல் தாக்கம்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு. மூன்றாவது பெரிய தாக்கம் ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி தான் இவருடைய திறமையை இனங்கண்டு கொண்டு தமிழக அமைச்சரவையில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இன்னொரு மிகப்பெரிய தாக்கம் நம்முடைய அவனாசிலிங்கம் ஐயா அவர்கள், பெரியநாயக்கம்பாளையம். இந்த 4 தான் அவருக்கு மிகப்பெரிய தாக்கம். இதன் காரணமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இப்படித்தான் வாழ்வேன் என்று வைராக்கியமாக இவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்றால் நான் சொன்ன இந்த பேரெல்லாம் தான் காரணம். இன்றைக்கி நாமெல்லாம் சமரசம் பண்ணிக்க தயார். we are willing to compromise, but they refused to compromise. They stuck to their principles and suffered in the process. ஆகவே இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்ன்னு சொன்னால் 3 வார்த்தையில் அவர் முழுவதையும் முடிச்சிடலாம். ஏழ்மை, நேர்மை, திறமை. சிஎஸ்ஐ பற்றி ரொம்ப சிரமப்படாதே. இந்த 3 சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் சார். ப்ரொஃபஸர்களை இப்படித்தான் பாடம் நடத்தணும். பிரின்ஸிபலை எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஐயா, என்ஜிஎம் காலேஜில். காலேஜ் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம். 3 என்ன 3 ஆயுசுக்கு மறக்கக்கூடாது. அப்புறம் மகாத்மா காந்தியினுடைய தாக்கம் சொல்லி முடியாது. அவருக்கு எல்லாமே மகாத்மா காந்தி தான். அடிக்கடி அவர் பேச்சில் சொல்வார், காந்தி இருந்தால் என்னப்பா பண்ணுவார். அது ஒரு ஃபேமஸ். அவர் பேசுவார், ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் பொழுது, ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, இந்த நேரம் மகாத்மா காந்தி எப்படி முடிவு பண்ணியிருப்பார்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுவார். ஸோ அது காரணம் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டது அவர் தான். நான் சஞ்சய் தெரியும், அடிக்கடி சொல்லுவேன். என்னப்பா சொல்லுவேன் சொல்லு. பாருங்கல்ல, நான் குரூம் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைன் சொல்லு, மைக்கில் சொல்லு. பாருங்க, இங்கேயும் சொல்கிறாங்க, சொல்லு. சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எண்ட் டு நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். பார்த்தீங்களா நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, எளிமையான வாழ்வு, உயர்வான சிந்தனை. ஒன்றை சாதித்தால் மட்டும் போதாது, அதை நேர்மையான அணுகுமுறையின் மூலமாக சாதித்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிற பிடிவாதம் மகாத்மாட்ட ரொம்ப உண்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, சரித்திர பேராசிரியர் எழுதியிருக்கிறாங்க, மகாத்மா காந்தி இருந்திருக்காவிட்டால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் வந்திருக்கும். கொஞ்சம் நேரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. என்னடா இப்படி சொல்கிறாரு, மகாத்மா காந்தி தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார், என்ன அப்போ குட்டி என்ன இப்படி சொல்கிறீங்க,
மகாத்மா காந்தியினால் சுதந்திரம் தள்ளி போச்சு. ஏன்? வெள்ளைக்காரன் போட சொன்ன இடத்துல கையெழுத்து போட மறுத்தார். அதெல்லாம் பெரிய கதை, அதை சொன்ன இன்றைக்கி நாள் போகிறது. அந்த அளவுக்கு பிடிவாதம் ரொம்ப உண்டு. அந்த தலைமுறைக்கே காந்திகிட்ட இருந்த பிடிவாதத்தை தனியாக ஒரு நாள் பேசுவோம். இப்போ நம்மக்கிட்ட பிடிவாதம் இல்லையே, சொல்லி பார்ப்போம், முடியலாம், ஓகே, காரியமானா போதும். அங்கே அதெல்லாம் நடக்காது. they live to their terms, they refuse to compromise. அது அந்த காந்தியினுடைய தாக்கம் என்று சொல்லிக்கொண்டு அது எந்த அளவுக்கு பிடிவாதம் பாருங்கள். சிறு வயசுலேயே சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கொண்டு முடிவு பண்ணுறார். எப்போ? பள்ளிக்கூடம் மாணவனா. அப்போ போய் ராஜாஜி கிட்ட சொல்கிறாரு, நான் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகின்றேன், என்னை நீங்கள் ஆசி வழங்க வேண்டும்னு கேட்குறார். அப்போ ராஜாஜி சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல படிப்பில் கவனம் செலுத்து, அது பிறகு பார்க்கலாம், நீ எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன், நீ படிக்கிற முதல்ல படிங்கிறார். இவர் ராஜாஜிகிட்ட என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ராஜாஜி யார்? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி உண்டா இல்லையா? மகாத்மா காந்தியினுடைய மனசாட்சியின் காவலர்னு சொல்லக்கூடியவர் ராஜாஜி. அப்போ ராஜாஜி கிட்ட சிஎஸ் ஒரு பள்ளிக்கூடத்து பையன் சொல்கிறாரு, ஐ கேம் ஹியர் டு கெட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், நாட் யுவர் பெர்மிஷன். உங்கள்கிட்ட அனுமதி கேட்க நான் வரல, ஆசை கேட்கத்தான் வந்தேன், கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் எப்படியும் நான் போகத்தான். அப்போ தான் ராஜகோபாலாச்சாரி, இந்த பையன் சாதாரண ஆள் அல்ல, பிற்காலத்தில் பெரிய நிலைக்கு வருவானுங்கிறது முதல் இனம் கண்டு கொண்டது ராஜாஜி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதம் ரொம்ப அவர்கிட்ட உண்டு. இப்போது கொடுக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளோ நேரம்னு போட்டிருக்காங்க, இங்கே கடிகாரமே இல்லை. சிஎஸ்ஸை 2 பாகமாக பேசலாம். சிஎஸ் பாலிட்டிஷியன், அரசியல்வாதியாக இருந்த ஒரு சுப்பிரமணியம், தலை சிறந்த நிர்வாகி ஒரு சுப்பிரமணியம், a great administrator, a great politician. இந்த 2 தான் சிஎஸ்னுடைய பரிமாணம்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாலிட்டிஷியன் எடுத்துக்கங்க, அதை பற்றி குயிக்காக சொல்லணும்னா, அவர் அதிகாரத்தை எப்படி பார்த்தார்னா, மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் பார்த்தார். அதிகாரத்தை அவர் அதிகார மையமாக பார்க்கல, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தார். யார்? சிஎஸ். 2வது, அடுத்த தேர்தலை பற்றி அவங்க நினச்சதே இல்லை, அடுத்த தலைமுறையை பற்றி தான் நினச்சாங்க. ஆகவே தேர்தல் எலெக்ஷன் மீட்டிங்கில் மக்களுக்கு விரும்பாதது பேசினார். இதே பொள்ளாச்சியில் மத்திய உணவு அமைச்சராக இருந்து பேசுகிறார். அருட்செல்வரும் இவரும் மேடையில் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்தியாவினுடைய உணவு அமைச்சர், இங்கேயும் பஞ்சம், அப்போ சரியான பஞ்சகாலம், ஆனால் இங்கே விட மோசமாக இருக்குது பீகார், நான் பீகாருக்கு தான் அனுப்புவேன்னு, நான் பிறகு தான் உங்களுக்கு அனுப்புவேங்கிறாரு. ஏன் பாலாஜி இப்போ பேசுவீங்களா? எப்படி ஓட்டு போடுறவங்ககிட்ட சொல்கிறாரு, அதான் உண்மைத்தான் சொல்லுவேன், போடுறேன்னா அப்படித்தான் தோத்தது, அப்போ தான் எல்லாரும் தோத்தது. பக்தவச்சலுடைய அரசியல் நேர்மை, திறமை, சிஎஸ்னுடைய நேர்மை, இவங்க எல்லாமா சேர்ந்து காங்கிரஸ் அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நினச்சி பாருங்கள், ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் நீ ஓட்டு போடுறையோ போடலையான கவலை இல்லை, இங்கே விட பசியும் பட்டினியும் ரொம்ப கொடுமையாக பட்டினி சாவு ஏற்படுது. starvation deaths happening in Bihar, so I will first send there and not to you. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும். அப்படி அடுத்த தேர்தலை பற்றி அவர் கவலையே படலை, போட்டால் போடுங்க, போடாட்டி அதுவும் சரி, ஆனால் எது ரைட்டோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அப்படித்தான் அவங்க தோத்தாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் அரசியல் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தியாகங்கள் பல செய்து சிறை சென்று படாத பாடுபட்டு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து அப்புறம் நாங்கள்லாம் மந்திரியானோம். இப்போ அந்த தங்கம் புரியுதா? முதல்ல தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போய் அப்புறம் மந்திரியானோம். இப்போ ஒரு கேப் கொடுப்பேன். இப்போ எப்படி அப்புக்குட்டி எங்களுக்கெல்லாம் வயசாகிடுது, இன்றைக்கி உண்மையை பேசுகிறதாக ஒரு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்கல, நீங்களாம் எந்திரிச்சு போனால் போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வருவேன். We have decided to speak the truth because we stand to gain nothing. We are at the fag end of our life. We want to speak the truth and pay for it and suffer if required. ஸோ இப்படி சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எது உங்களுக்கு கரெக்டோ இப்போ நாங்கள் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போகிறேன். நானும் எங்கள் அண்ணனும் சிஎஸ் கிட்ட எங்கள் தாய் மாமன் கூட்டிகிட்டு போகிறார். இப்படி பார்க்குறாரு, இந்த மார்க்குக்கு கிறிஸ்டியன் காலேஜில் சொல்ல முடியாது, உங்கள் சௌரியம் போல் எங்கேயோ. இத்தனைக்கும் இவர் நாளைக்கு தேர்தல்னா நாங்கள்லாம் தான் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? நல்லா நல்லா கொஞ்சம் வாங்கிக்குங்க ஐயா எல்லோரும். இப்போ நான் சொல்ல இந்த காலத்து அரசியலை யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் எங்கள் 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தாய் மாமன் வர்றாரு. இந்த மார்க்குக்கு சாத்தியம் இல்லை, நான் சொல்ல முடியாது. நம்ம சிற்பிக்கு மெட்ராஸ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு விசி வாங்கி தரக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். பார்க்குறேன், டெக்னிக்கலி யூ டோன்ட் குவாலிஃபை, சாரி. ஆற்று பொள்ளாச்சிக்கு இவங்களுக்கு சொந்தம் என்னென்னு தெரியுமில்ல ஏம்மா, அப்படி சொன்னார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை திருப்தி பண்ணணுன்னு அவங்க எப்பவும் எதையும் பண்ணல. எது கரெக்டோ நம்ம ஐயாவும் அப்படித்தான், அருட்செல்வர் அப்படித்தான். நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சொல்லுவாங்க, முடியும் முடியாது. உங்களை மகிழ்விப்பதற்காகவோ திருப்தி பண்ணுவதற்காக ஒரு நாளும் பேசுனதில்லை. அது அப்படி. அப்புறம் விளம்பரத்தை விரும்பாத தலைமுறை. அடுத்த நாள் பேப்பரில் வரணும், டிவியில் வரணும், ஒன்றும் அவசியம் இல்லை. வந்தால் வரட்டு, வராட்டி போட்டு, அவ்வளவு எளிமை. அப்புறம் அரசியல் பொருளாதாரம். அவர் ஒன்று அடிக்கடி சொல்லுவார், தேர் ஷுட் பி மோர் எக்கனாமிக்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் and no politics in economics. Arunaji, you can understand me. There should be no politics in economics and more economics in politics. பொருளாதார முடிவுகள் பொருளாதார காரணங்களுக்காக இடங்களே அல்லாமல் அரசியல் தலையிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பேப்பரை படிக்கிறவங்க, டிவி பார்க்குறவங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஊரில் தேர்தல் வருதுன்னா இதுக்காக 2 திட்டத்தை தர்றது, அதெல்லாம் அங்கே நடக்காது. அதான் தோத்தாலும் சரின்னு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படி. அப்புறம் வெளிப்படையாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு தலைமுறை. ஜவஹர்லால் நேரு, இவர் மேலே ரொம்ப பிரியம். இவர் டெல்லிக்கு கூப்பிட்டுக்கோன்னு நேரு விரும்புகிறார். ஜவஹர்லால் நேரு ஃபோன் பண்ணி காமராஜர்கிட்ட சொல்கிறார், சி சுப்பிரமணியத்தை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு டெல்லிக்கு வேணும், நீங்கள் வேறு யாராவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ காமராஜர் சொல்கிறாரு, மன்னிக்கணும், என்னால் சிஎஸ்எஸ் ஸ்பேர் பண்ண முடியாதுன்னு காமராஜர் சொல்கிறார். அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, தேசம் முக்கியமா உன்னுடைய ஸ்டேட்டு முக்கியமா? உன்னை கேட்காமே என்னால் எடுத்துக்க முடியும், ஒரு மரியாதை கேட்குறேன். ஏன்னா அவர் பிரதம மந்திரி. அப்படியாக்கு டெல்லிக்கு சி சுப்பிரமணியம் வரோன்னு சொல்லி விண்ணப்பம் போட்டு போகலை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அழைத்து அங்கே போனார். அப்படின்னா ஜவஹர்லால் நேருக்கு இவர் பேரில் எவ்வளோ ஒரு பிரியமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்படி. அப்புறம் நான் சொன்னது போல் இவருடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்லணும். இப்போ இன்றைக்கி எத்தனை பொருளாதாரம் இருக்குது? சந்தை பொருளாதாரம், கம்யூனிச பொருளாதாரம், சோசியலிச பொருளாதாரம், சுதேசி பொருளாதாரம், இப்படி பல எக்கனாமிக் மாடல்ஸ் இருக்குது. சி சுப்பிரமணியம் எப்பொழுதுமே காந்திய பொருளாதாரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டார். அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பொழுது இந்திரா காந்தி சிலதை செய்ய சொன்னார். He refused. He told that lady, sorry madam, I can't do it. ஏன்னா அவங்க அப்பாவோட இருந்தவர். ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில் இருந்ததுனால இந்திரா காந்தி ஒரு பொருட்டே படுத்தலவர். மன்னிக்கணும்மா, என்னால் அது முடியாதுன்ட்டு. இன்ஃபேக்ட் சிஎஸ்க்கும் இந்திரா காந்தி கொஞ்சம் ஐக்கியம் போய் அப்போத்தான் பிரணாப் முகர்ஜி கொண்டு வந்தாங்க. சிஎஸ் இருந்த இலாக்காவை பாதியாக பண்ணி ஒரு பாதியை பிரணாப் முகர்ஜி கொடுத்தது அந்த சமயத்தில். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, ஜவஹர்லால் நேருவானாலும் சரி, இந்திரா காந்தி ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, தனக்கு மனதில் எது ரைட்னு படுதோ அதைத்தான் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய பொருளாதாரத்தை சொல்கிற கேளுங்க. இது காந்திய பொருளாதாரம். இது பல மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன். இதை முதல்ல இங்கிலீஷில் சொல்கிற கேளுங்க, 5 லைன். இதுதான் காந்திய பொருளாதாரத்தினுடைய எசன்ஸ், சாரம். கிரியேஷன் ஆஃப் வெல்த் த்ரூ ஃபேர் மீன்ஸ், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சேம், without endangering nature within and without, paving the way for a sustainable economic development
guaranteeing lasting peace and happiness. இதுதான் காந்திய பொருளாதாரம். இந்த காந்திய பொருளாதாரத்தை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டு ஐநா சபையில் எழுதி வைத்தால் உலக அமைதி உறுதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையான முறையில் வளத்தை பெருக்க வேண்டும், அதை சீரான வகையில் பகிர்ந்தளிக்க வேண்டும். அதை செய்கின்ற பொழுது அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற அமைதியை கெடுத்து கொள்ளாமல் நீடித்த நிலையான மேம்பாட்டுக்கு பாடுபட்டு இறுதியில் உலக அமைதி நம்ம இலக்காக இருக்கணும். இது காந்தி சொன்னது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் செக்ரட்டரிக்கு இவருக்கும் தர்க்கம் வந்துடுது. அவங்கெல்லாம் சிஎஸ்ல சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் இனிமேல் எடுபடாது, நாங்கள் சொல்கிறத ஒத்துக்குவேங்கிறார். அதை நீ சொல்கிறத ஒத்துக்கிறத விட நான் ராஜினாமா பண்ணிவிட்டு ஊருக்கு போயிடுவேன் சொல்லி மகாத்மா காந்தியினுடைய இந்த பொருளாதாரத்தை கடைசி வரைக்கும் கடைபிடித்தார். நான் இன்னொருக்கா சொல்லி முடிக்கிறேன். நேர்மையான முறையில் வளத்தை பெருக்கணும், சீரான வகையில் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். இதை செய்கின்ற பொழுது அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற அமைதியை கெடுத்து கொள்ளாமல் நீடித்து நிலைத்த ஒரு மேம்பாட்டுக்கு நாம் வழிவகுத்து இறுதியில் உலக அமைதி நம் இலக்காக இருக்குன்னு சொன்னது மகாத்மா காந்தியினுடைய. இதை போதனூரில் இப்போ காந்தி மையத்தில் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். இது படிக்கிற வெள்ளைக்காரரை பார்த்துட்டு இது அவர் சொன்னதா, இப்படியும் சொல்லியிருக்க முடியுமா, இது எப்போங்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி எப்படி நான் சொன்ன இந்த பழைய காலத்துக்காரருக்கெல்லாம் பிடிவாதம் ரொம்ப அதிகம். நம்முடைய அருட்செல்வர் பிடிவாதம் எவ்வளோ தெரியும்னா, அடுத்த வாரம் அழகப்பனை கூப்பிட்டு பேச வைங்க. நிஜமாக சொல்கிறேன். எஸ்வி அழகப்பனை, ஐயா பிரசிடெண்ட், அடுத்த வாரம் இப்படியே கூட்டம் போட்டு அருட்செல்வருடைய பிடிவாதம் எப்படியும் இவரை பேச சொல்லு. இவங்கெல்லாம் அதில் சஃபர் ஆனவங்க. நேருக்கு நேர் ஏன்னு கேளுங்க, இவருடைய நன்மையை அவர் விரும்புகிறார். ஆனால் இவர் ஏற்றுக்காத பற்றி கவலை இல்லை. இப்படி குடும்பத்துக்குள்ளே அப்படியே தான். குடும்பத்தில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. இதுதான் அவருடைய பொருளாதாரம். இப்போது சிஎஸ்னுடைய அரசியலை சொல்லணுமில்ல, தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? நான் பட்டிமன்ற பேச்சாளன் அல்ல. உங்களை மகிழ்விப்பதற்கோ சிரிக்க வைக்கிறக்கோ வழியில் நாங்கள்லாம் வருந்தி சமுதாயம் இப்படி போயிட்டுருக்குதுன்னு நானாக பேசுகிறேன். இவங்க ஒன்றும் விரும்பி கஷ்டப்பட்டு கூப்பிட்டோன்னு நான் வரல. இப்போ நீங்கள் 10 பேர் இருந்தாலும் நான் பேசுவேன், 100 பேர் இருந்தாலும் பேசுவேன். எனக்கு சமுதாயம் தான் முக்கியம். ஆகவே அவருடைய அரசியலை சொல்கிறேன் கேளு. முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன். ப்ரொடெக்டிங் த ஹார்ட் அண்ட் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி ஒன்று. ரெண்டாவது, அப்ஹோல்டிங் த சாங்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் சிஎஸ்து. மூன்றாவது, ப்ரிசர்விங் த ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர் ஆஃப் த நேஷன். அடுத்தது, involving the masses in the nation building activity. கடைசியா, ensuring inclusive development. என்ன ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விஷன் பாருங்க. இது சிஎஸ்க்கு மட்டுமல்ல, அந்த தலைமுறையை சேர்ந்த அத்தனை பேர்த்தனுடைய அரசியல் கோட்பாடு இது. protecting the hard earned freedom and democracy. பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும். பாயிண்ட் 1. இரண்டாவது, அப்ஹோல்டிங் த சாங்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியல் சட்டத்தின் புனிதத்துவத்தை பாதுகாக்கணும். மூன்றாவது, ப்ரிசர்விங் த ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர் ஆஃப் த நேஷன், பன்முகத்தன்மையை கட்டி காக்கணும். நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், அவங்க இஸ்லாமியராக இருக்கலாம், ஸோ வாட், நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்கின்ற கொள்கை சிஎஸ்னுடைய கொள்கை. அப்புறம் இன்வால்விங் த மாசஸ் த நேஷன், பொருளாதார மேம்பாடு என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அதில் பங்கிருக்கணும். ஏதோ 10 முதலாளிகள் சேர்ந்து இந்தியாவை எடுத்து நிறுத்துறதில் சிஎஸ்க்கு விருப்பம் இல்லை. ஒரு 10 முதலாளிகள் மட்டும் சேர்ந்து இந்தியாவை வளமிக்க தேசமாக ஆக்கிறதுல சிஎஸ்க்கு விருப்பம் இல்லை. காரணம், அவர் கிராமத்திலிருந்து எல்லாம் வரணும்னு விரும்பினார். கடைசியில் சொல்ல போகிறேன், அவருக்கு எல்லாமே கிராமம். ஏன்னா அவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தானே. இப்போ நாமெல்லாம் என்ன தான் வெளியூர் போய் என்ன மாதிரி மாறி இருந்தாலும் உள்ளூரை நாம் அத்தனை பேரும் கிராமத்தை சேர்ந்தவங்க தானே. ஆகவே இன்வால்விங் த மேசஸ், பாமர மக்களை தேச நிர்மாண பணியில் இணைக்கணும். நல்லா கேளுங்க,
தேச நிர்மாண பணியில் பாமர மக்களை படித்தவர்கள் சொல்லலை. கிராமத்தில் இருக்கானல்ல, நீ அவனுக்கு ஓட்டு மட்டும் போட்டால் போதுமா? அவனுக்கு வேறு என்ன பாவம் தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆகவே அது அடுத்து கடைசியாக சொல்கிறாரு, என்ஷூரிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இப்போ நாடு வளர்ந்தால் அதனுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு 10 முதலாளிக்கு போய் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. நகரங்களும் தொழிலும் பிரமாதமாக வர்றது, கிராமம் விவசாயம் சீணித்து போகிறதில்ல. அவருடைய இதுதான் இந்த 5 பாயிண்ட்: protecting the hard-earned freedom and democracy, upholding the sanctity of the Indian Constitution, preserving the pluralistic culture, involving the masses in the nation-building task, ensuring inclusive development. இது சிஎஸ்னுடைய அரசியல். அப்புறம் பாருங்க, சிஎஸ் ஒரு நிர்வாகி, தலை சிறந்த நிர்வாகி. அவர் மட்டுங்க அரசியலுக்கு வராமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்க. ஏன்னா என் வயசுக்கு என்னை உட்கார வச்சுட்டு இதை இப்படி பண்ணணும்னு சொல்லுவார். நான் பாரத வித்யா பவனில் அவர் என்னை இணைச்ச பொழுது, இப்போ நான் நேஷ்னல் லெவலில் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், பாம்பேயில் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். பாரத வித்யா பவன் என்னை கூப்பிட்டு, இந்தாப்பா முன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், பாரத வித்யா பவனுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணும், ஒரு தொலைநோக்கு திட்டத்தை உருவாக்கு. அதற்கு பாரத வித்யா பவனுக்கு அந்த தொலைநோக்கு திட்டத்தை நான் தயார் பண்ணிவிட்டு நான் பாம்பேக்கு போகிறேன். ஆடியன்ஸில் சிஎஸ் உட்காந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் சர்வீஸ் என்ன, அவருடைய அனுபவம் என்ன கேட்டு முடிச்சுட்டு எனக்கு தோளில் தட்டி கொடுத்து, இங்கெங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இளைஞர்களை இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை, பல இளம் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அவங்களையெல்லாம் மேலுக்கு கொண்டு வந்தது சிஎஸ். ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. ஒன்று தெரியுமா, ராஜீவ் காந்தி பிரதமரான பொழுது அவர் ரொம்ப சுற்றிட்டு இருந்தார். இவர் பேப்பரில் பார்க்குறாரு, கோயம்புத்தூரில் ஒரு கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2 நாள். காலையில் பிளெயின் ஏறி அவரும் சோனியா காந்தியும் கோயம்புத்தூர் வருவாங்க. நாளெல்லாம் இருந்துட்டு படுக்கைக்கு டெல்லி போகிறது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்துட்டு மறுபடியும் இருந்துட்டு நைட்டு போயிடுறது. இதெல்லாம் பார்த்துருக்கார். அப்புறம் ராஜீவ் காந்தி ஃபோன் பண்ணி சிஎஸ் கிட்ட அங்கிள்னு தான் கூப்பிடுவார், அங்கிள், ஏன்னா அவர் தாத்தா கூட இருந்தவர். அங்கிள், 2வது பசுமை புரட்சி உன்னை கொண்டு வரணும், உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வர்றீங்களான்னு கேட்டார். நான் வர்றேன்னு போனார். அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர சொல்லிட்டார். அவர் போகிறார். அப்போ நாட்டின் பிரதமர்கிட்ட சிஎஸ் சொல்கிறார், இதெல்லாம் கேட்குறீ, இன்றைய பிரதமர்கிட்ட நீங்கள் பேசிடுவீங்களா, பேசிட்டு முழுசாக வெளியில் வர முடியுமா? அன்றைக்கி சொல்கிறாரு, ராஜீவ், நான் பேப்பரில் பார்க்குறேன், டிவியில் பார்க்குறேன், நீ ரொம்ப சுத்துறையப்பா, உனக்கு வயசு சின்ன வயசு 40 தான், உன்னால் முடியும். ஆனால் ஒரு பிரதமராக இருக்கிறவங்க சுற்றக்கூடாது, அமைதியாக இருக்கணும், பேசுகிறவங்கள பேச விட்டுட்டு நீ கேட்கணும், முடிஞ்சால் குறிப்பெழுதிக்கணும். உங்கள் தாத்தா ஜவஹர்லால் நேரு தீன்மூர்த்தி பவனில் தினமும் காலையில் அந்த லானில் நடப்பார். அந்த 3/4 மணி நேரம் அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, இந்த பிறங்கை எட்டிட்டு நடப்பார். அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போத்தான் நவபாரதம் உருவாச்சுங்குவார். பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க சதா நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மற்றவர்களை பேச விட்டு கேட்கணும், குறிப்பெழுதிக்கணும். நீங்கள் ஒரு கல்லூரி பிரின்சிபலாக இருக்கிறீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் மாணிக்க செல்வங்கிட்ட, யூ அலவ் த ஜூனியர் மோஸ்ட் டீச்சர் டு ஸ்பீக். நீங்கள் ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு தொழிலாளியை பேச விட்டு கேளுங்க, ஒரு மேஸ்திரியை பேச விட்டு கேளுங்க, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள பேச விட்டு நாம் கேட்கணும். இந்த அப்போது சொல்கிறார் ராஜீவ் காந்திகிட்ட, ராஜீவ், யூ ஆர் ட்ராவலிங் டூ மச், ஏஜ் மே பி இன் யுவர் சைட், பட் யூ ஷுட் பி ட்ராவலிங் லைக் திஸ். ஒரு இடத்துல இருந்து பேசாமல் வேலைக்கு பாருன்னு சொல்ல, அங்கிள் நாளையிலேருந்து நான் அப்படி பண்ணுறேங்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிரதம மந்திரியை பார்க்கறக்கு வாய்ப்பு கிடைக்கிது. போனோம், பார்த்தோம், அவரை பற்றி 4 நல்ல வார்த்தை சொல்லி ஏதோ 2 காரியத்தை பண்ணிட்டு வெளியில் வரணும் இல்லை, கிடையாது. அவர் விரும்பியிருந்தால் இந்த பாரத ரத்னா அம்மா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஆனால் விண்ணப்பம் போட்டால் தானே வரும், வேணும்னு சொன்னால் தானே வரும், கேட்கலையே, அதுக்கு ஆசைப்படலையே, அப்படிப்பட்டவர். அப்போ சிஎஸ்எஸ்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ப்ரொஃபஷனலிசம்னு ஒரு வேர்டு ரொம்ப பேசுகிறோம். பாலாஜி, யூ கேன் மேக் அவுட் ப்ரொஃபஷனலிசம்னு பேசுகிறேன். நம்புங்கள், நான் நெருக்கடியாக அருகாமையிலிருந்து பார்த்தவன். இன்றைக்கி இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை விட அவர் பெரிய எக்ஸ்பர்ட்.
ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை பற்றி நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம சக்தி குரூப்பில். என்எம்கிட்ட போய் சொல்லி, இவருக்கு எப்படி தெரியும் தெரியல, என்எம்கிட்ட போய் சொல்லி இன்னென்ன மாற்றத்தை பண்ண சொல்லு. அப்போ நான் வந்து சேர்மன்ட்டு சொல்கிறேன், சிஎஸ் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. எப்படி தெரியுமோ தெரியாது, சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னா ப்ரொஃபஷனலிசம். ரெண்டாவது தொலைநோக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற அப்துல் கலாம் வந்து தான் கனவு காண சொன்னார், சந்திரபாபு நாயுடு வந்து தான் கனவு காண சொன்னார், எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கனவு கண்டாச்சு. எந்த ஒரு அதனால தான் அவர் எந்த ஒரு இலாக்காவை நிர்வகித்தாலும் அது ஒரு முத்திரையை பதித்தவர் சுப்பிரமணியம் சொல்கிறது காரணம். பாரத வித்யா பவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை. நான் வந்து எத்தனை தொலைநோக்கு பார்வை பண்ணிக்க தெரியுங்களா? சைமாக் கொடுத்துருக்குறேன், ஐசிஎம்எஃப் கொடுத்துருக்குறேன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அப்துல் கலாம் சொல்லி நான் பண்ணேன். அவர் இப்போ நம்ம என்ஜிஎம்க்கு, கேசிடிக்கு, எந்த ஒரு நிறுவனம், இப்போ உங்கள் நூல் மில்லு 25 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படி பேசுவார். ஒன்றும் வேண்டாம், நான் ஐசிஎம்எஃப் சேர்மன் ஆன போது அப்துல் கலாம் போய் பார்த்தேன். காரணம் அப்துல் கலாம் எனக்கு முதலே தெரியும். அப்போ அப்துல் கலாம் என்ன சொன்னார், இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறியப்பா, நீ என்ன பண்ண போகிற, எல்லாரையும் போல் நீயும் 2-4 சகாயத்துக்காக மந்திரிக்கு முன்னாடி ஓடுவியான்னு கேட்டேன். இல்லையே, என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணுன்னா இந்திய ஜவுளி தொழிலினுடைய ஒரு தொலைநோக்கு திட்டத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்கினார். நான் டெல்லியில் மறுபடியும் 4 நாள் இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு போய் காட்டினதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டேன். ஆகவே விஷனரி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எல்லாம் டைம் பவுண்ட். பண்ணுறேன்னு காலம் ஓட்டு நான் ஒத்துக்க மாட்டார். இன்னும் எத்தனை நாளில் முடியும் கேட்பார். அப்புறம் பழமையை பேசிகிட்டு இருக்கிறவர் இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வந்தார். இப்போ பொதுவாக நம்ம வயசான விட்டு நம்ம பேரப்பா எங்கள் காலமெல்லாம் நான் ஆரம்பிச்சிருவோம். அது கிடையாது. உங்காலம் என்னென்னு சொல்லுங்குவார். எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும் விரும்புவார். 90 வயசில் கம்ப்யூட்டர்கிட்டவே உட்காந்துருந்தார், நான் பார்த்துருக்குறேன். கண்ணாடி போட்டு அந்த அம்மா கூட சொல்லுவாங்க, உன்னை என்ன சும்மா இருக்க வேண்டியது தானே அப்படிங்குவாங்க. முடியாது. ஆகவே அதை சேஞ்சிங் டு த டைம்ஸ். அப்புறம் புதுமையை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுவார். பழமைவாதம் பேசிகிட்டு இருக்க மாட்டார். பிறகு இன்னொன்று ரொம்ப முக்கியம், எந்த பொறுப்புக்கு யாரை போட்டால் சரியாக வரும்னு அவருக்கு ஒரு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, அப்துல் கலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. சிஎஸ்க்கு 90 வயசு ஆன போது பர்த்டேக்கு தம்பாவை கூப்பிட்டு சொல்கிறார், நேஷ்னல் அக்ரோ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கணும், வருங்காலத்துக்கு இந்திய விவசாயம் எப்படி இருக்கணும் தொலைநோக்கு திட்டத்தை இப்போ நான் வந்து அதில் ஃபவுண்டர் மெம்பர், அதுக்கு சேர்மன் அப்துல் கலாம். அப்போ அப்துல் கலாம் யாருன்னே யாருக்கும் தெரியாது, எங்கேயோ ஒரு ப்ரொஃபஸரு. அந்த அப்துல் கலாம் தான் அது கொண்டு வரோன்னு சொல்லி நானும் அப்துல் கலாமும் ஒரு அம்பாசிடர் காரில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பண்ண தோட்டமாக போயிட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. வழியில் நிறுத்தி ரோட்டில் இருக்கிற டீ கடையில் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு போன காலமெல்லாம் உண்டு. அது ஒன்று. அடுத்து பாருங்கள், அவர் யார் யாரை செலக்ட் பண்ணார்னு பாருங்கள். ஒன்று நான் என்ன சொன்னேன், அப்துல் கலாம். அப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருந்தார். அப்போது அவரை கொண்டு வந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லி கொண்டு வந்து முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக போட்டது சி சுப்பிரமணியம். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த புஸ்தகத்தை கொடுத்தேன். இந்த புஸ்தகத்தை அவர் கொடுத்து இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சுட்டார், மை குரு அப்படின்னார். அந்த அளவுக்கு. அப்புறம் பாருங்க, அவர் செலக்ட் பண்ணினது டாக்டர் குரியன், இந்திய பால்வள உற்பத்தியில் புரட்சி கண்டது, ஃபாதர் ஆஃப் த ஒயிட் ரெவல்யூஷன் டாக்டர் குரியன். டாக்டர் MS சுவாமிநாதன், சுவாமிநாதனெல்லாம் மேலே கொண்டு வந்தது இவர் தானே. அப்புறம் டாக்டர் சிவராமன், த ஃபேமஸ் IAS ஆஃபீஸர். அப்புறம் இன்னும் பேர் சொல்ல நிறையா இருக்குன்னு நேரம் இல்லை. இன்று பெரிய நிலையில் இந்தியாவை மாற்றிய அத்தனை அதிகாரிகளையும் இனங்கண்டு கொண்டது இந்த ஒரு சுப்பிரமணியம் என்பவர். அவருக்கு அந்த ராசி இருந்து எனக்கு இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தா எது தேருன்னு தேராதுன்னு அவரால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருந்தது. பிறகு அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்தீங்கன்னா ரூம் விட்டு வெளியில் வரையில் ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக வெளியில் வருவீங்க. நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போவீங்க, வெளியில் வரையில் பிரச்சனை தீர்ந்த ஒரு சூழ்நிலையில் வருவீங்க. அந்த திறமை அவர்கிட்ட இருந்தது. நான் சொன்னது போல் குறைச்சலாக தான் பேசுவார். இப்போ பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் வந்திருக்குது இல்லையா, டாக்டர் மன்மோகன் சிங்,
இதை முதல் சொன்னது சி சுப்பிரமணியம்னா உங்களுக்கெல்லாம் நம்ப தெரியாது. காரணம் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், த டேஸ் ஆஃப் சோஷியலிசம் இஸ் ஓவர், வி நீட் டு மாடர்னைஸ் அவர் எக்கனாமிக்ஸ், வி ஹாவ் டு ரிஃபார்ம் அவர் எக்கனாமிக்ஸ். முதல் சொன்னது அவர். ஆனால் அப்போ அவர் பேச்சு எடுபடலை. அப்புறம் பிறகு ஒரு காலத்தில் நரசிம்மராவ் வந்தார், மன்மோகன் சிங் வந்தாங்க, பண்ணாங்கன்னு வைங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய நிர்வாக இறுதியாக நான் சொல்ல வேண்டியது அவருடைய பசுமை புரட்சி. இப்போ சிஎஸ்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் என்ன? ஃபாதர் ஆஃப் கிரீன் டீல், பசுமை புரட்சியின் நாயகன் சொல்லுவோம். இப்போ இந்த பாலத்துக்கு இப்போ அது மட்டுமல்ல, நேற்று சிவகங்கையில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பித்தாங்க. நேற்று முந்தா நாள். அப்போது சுற்றி பார்த்துட்டு வந்த முதலமைச்சர் சிதம்பரம் தான் தொகுதி எம்பி. எப்போ இந்த ஆடிட்டோரியத்துக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னும் பேர் வைக்கலைங்க. ஐயோ கசாமுசான்னு வச்சிடாதீங்க, சி சுப்பிரமணியம் ஆடிட்டோரியன்னு வைங்கன்ட்டார். அதை கேட்டு நம்ம சிதம்பரம் டெலிவிஷனில் சொல்லித்தான் எனக்கு தெரியும். சிதம்பரம் சொல்கிறார், நான் ஒரு காங்கிரஸ்காரன், என்னை உருவாக்குனது அந்த சுப்பிரமணியம், அவர் பேர் வைக்கணும் எனக்கு தோணல, அவர் சொன்னாருங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆகவே க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துக்கங்க. சுருக்கமாக சொல்கிறேன். இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்துட்டார். இந்திரா காந்திக்கு அப்புறம் யார் பிரதமராக வந்தாங்க? ராஜீவ்காந்தி. ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் வந்தது யார்? லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வந்த உடனே சுப்பிரமணியத்துக்கு விவசாய இலாக்காவை தந்தாங்க. காரணம், விவசாயம் ஒரு பெரிய சிரமத்தில் இருக்குது. ஆகவே அதை சரி பண்ணோன்னா இவரால் தான் முடியும்னு அவர் நம்பினார். ஆனால் சுப்பிரமணியம் அதை விட பெரிய இலாக்காக்களை ஏற்கனவே வைத்திருந்த காரணத்தினால் இந்த விவசாய இலாக்காவை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும். ஸோ சுப்பிரமணியத்துக்கு கொஞ்சம் வேண்டான்ட்டார். வேண்டான்னு சொல்லிட்டு எங்கே வந்தார்? வழக்கம் போல் திருப்புராய்த்துறை. அந்த ஃபோட்டோ இருக்குது இந்த புஸ்தகத்தில். சுவாமி உட்காண்டிருப்பார், இவர் தரையில் கீழே உட்காண்டிருப்பார், சிஎஸ். அப்போ சொல்கிறார், சுவாமி இந்த மாதிரி எனக்கு அந்த இலாக்காவுக்கு பதிலாக இந்த இலாக்காவை கொடுக்குறாங்க, இது யாரும் கிடைக்கலனா கொடுக்குற இலாக்கா, இதை போய் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வேண்டான்ட்டு வந்துட்டேன், நான் செஞ்சது சரியான்னு சொல்கிறார். அப்போ சித்பவான் சாமி சொல்கிறார், நீ பண்ணினது தவறு, ஒரு நெருக்கடி இருக்கிற ஒரு துறைக்கு நீதான் பொருத்தம் என்று அன்றைய அப்புறம் கேளுங்க, லால் பகதூர் சாஸ்திரி சிஎஸ் வீட்டுக்கு வந்தார் டெல்லியில். வீட்டுக்கு எடுத்துக்க சொல்கிறார். இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா நீ அதை எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, இந்த இலாக்காவில் தான் நீ இந்திய சரித்திரத்தில் இடம்பெறுவாய், உனக்கு விருது வரும்னு சொன்னார். இதெல்லாம் சும்மா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். பெரிய ஞானிகள் இதை நீ எடுத்துக்காங்கிறார், மறுவார்த்தை சொல்லாமல் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இந்தியாவினுடைய இக்கானமியே மாறினது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்திய இக்கானமி எப்படி இருந்தது தெரியுங்களா? PL 480 ஒரு கப்பல் உணவு நெல் கோதுமை வரலினா பட்னிச்சாவு. PL 480 அமெரிக்கன் எய்டு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இவர் அந்த பொறுப்புக்கு வர்றார். பொறுப்புக்கு வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜான்சனை போய் பார்க்குறாரு ஒயிட் ஹவுஸில். 15 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. கடைசியில் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்க ஜனாதிபதி கூட கார் வரைக்கும் வழி அனுப்பி வச்சு, அமெரிக்காவுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு, நீங்கள் கொடுத்த ப்ரெசன்டேஷன் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுனார். அப்படித்தான் அந்த சுச்சுவேஷனை சேவ் பண்ணார். அதோட அப்போ உலக வங்கியினுடைய தலைவராக இருந்தவர் மெக்னமாரா, கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, மெக்னமாரா, த கிரேட் எக்கானமிஸ்ட். அதே போல் மெக்னமாரா உலக வங்கியினுடைய பண உதவி உங்களுக்கு தர முடியாது, உங்கள் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்றார். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தானே கொடுப்பாங்க. எல்லா நேரமும் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்குற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கே இருந்தது இல்லையில்ல, இவங்களுக்கு எல்லாம் இருக்குமா என்னவோ எனக்கு தெரியல, பொதுவாக சொல்கிறேன். அப்போது மெக்னமாரா சொல்லிடுறாரு, நோ ஐ கான்ட் கிவ் யூ. அப்போது சிஎஸ் ஃபோன் பண்ணுறாரு இந்தியாவிலேருந்து அமெரிக்காக்கு, நான் வர்றேன், ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுறேன், தென் யூ டிசைட். இவர் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் உதவலினா அன்று உள்ள 50 கோடியோ 70 கோடி மக்கள் பட்டினியில் சாகிற தவிர வழி இல்லை, கொஞ்சம் உதவுங்க,
இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு சொல்கிறார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் மெக்கனமாரா கையெழுத்து போட்டார். அன்று வந்து செஞ்சுருக்கலின்னா இந்தியா எங்கேயோ போயிருக்கு. ஸோ மெக்கனமாரா அப்படி. ரெண்டாவது, இந்த பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்த விஞ்ஞானி யார் தெரியுங்களா? MS சாமிநாதன் அல்ல, மெக்சிகன் வெரைட்டின்னு உண்டு, நார்மன் போர்லாக், மெக்சிகன். அவர் கண்டுபிடிச்ச விதையில் தான் நாம் இத்தனையும் பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ணோம். அவருக்கு நொபேல் பரிசு கொடுக்குறேன்னாங்க. நார்மன் போர்லாக் நொபேல் பரிசு கமிட்டிக்கு லெட்டர் எழுதுகிறார். அந்த பரிசு எனக்கு வேண்டாம், எனக்கு தர்றது பொருத்தம் இல்லை, இதுக்கு காரணமாக இருந்த சுப்பிரமணியத்துக்கு கொடுங்கன்னு அவர் லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டர் இதில் இருக்குது. நான் பேசுகிறது எதுவும் கதை அல்ல, எல்லாம் ஆத்தென்டிக். அப்போது சுப்பிரமணியம் சொல்கிறாரு, நோ, இட் ஹேஸ் டு கோ டு த சயின்டிஸ்ட். எனக்கு இதை கேட்குறேன், ஒரு நொபேல் பரிசு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் வேண்டாங்கிறதா? டாக்டர் சொல்லுவீங்களா? யார் நொபேல் பரிசு வேண்டான்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க, தூக்கி வைங்க ஐயா, ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம். நொபேல் பரிசு வேண்டான்ட்டார். அப்புறம் இந்த புஸ்தகத்தில் இன்னொரு கடிதம் இருக்குது. த கிரேட் குரியன், இப்போ ஆனந்த் சொன்னீங்கல்ல, இது வேறு ஆனந்த் டைரி, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், அவர் இதில் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க பசுமை புரட்சியின் தந்தை சுப்பிரமணியம்ங்கிறாங்க. தவறு. இந்தியாவினுடைய வெண்மை புரட்சியின் தலைவரும் அவரே தானாலும் நான் அல்ல. இங்கே இருக்குது, லெட்டர் இருக்குது. அதுக்கும் தான் கிளைம் பண்ணல. ஸோ எந்த ஒரு விருதுக்கும் ஆசைப்படலை. இந்திய விஞ்ஞானிகளுக்கு தான் எல்லாம் போய் சேரணும்னு நினச்சார். ஆகவே இதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், 90 வயசு வாழ்ந்தார். 90வது பிறந்த நாளுமா நீ அருணாக்கு ஃபோன் பண்ணி கேளு, நீ போய் கேட்குற. அந்த பூஜை பண்ணுறாங்க பிறந்த நாளுக்கு, அந்த என்னமோ பண்ணுவோம்ல, அந்த பூர்ணாகதின்னு சொல்கிறோம் இல்லைங்க, கடைசியில் அந்த ஓம் எல்லாம் வளர்த்தி அந்த பூர்ணாகதி பண்ணுறோமில்ல, குடும்பத்தை சொல்கிறார், எனக்காக பிரார்த்தனை பண்ணாதீங்க, தேசத்துக்காக பண்ணுங்க சொல்லித்தான் அதை ஊற்றுனாங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவர் துறவம் மேற்கொள்ளாத ஒரு கர்ம யோகியாக வாழ்ந்தார். பிறகு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எலெக்ஷனில் தோற்று போயிட்டார். அப்போ இந்திரா காந்தி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டரும் இருக்குது. புஸ்தகத்தை கொடுத்த படித்தா தான் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்லுவீங்களா? இவர் கொடுத்தேன். காரணம், இந்த உக்கடம் பாலத்துக்கு பேர் வச்சாங்க நீங்கள் இல்லை, இது நான் பண்ணினதில்லை, நேரம் ஒத்துடுது. நாங்கள்லாம் கொஞ்சம் பேர் வேலை பார்த்தோம், நேரம் ஒத்துடுது, அவ்வளோதான். புகழ் அந்த ஆளுக்கு போய் சேரணுங்க. நாம் யார்? அதாவது நேரத்துக்கு எது நடக்கணுமோ நடக்கும், நாம் பண்ணினது ஒன்றும் இல்லை. ஆகவே இந்திரா காந்தி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. டியர் சுப்பிரமணியம், ஐ கான்ட் இமேஜின் அ கவர்மெண்ட் ஆஃப் மைன் அட் டெல்லி வித்தவுட் யூ பீயிங் இன் த கேபினட். நீ கேபினட்டில் இல்லாத ஒரு மந்திரி சபை என்னால் கற்பனையும் கூட செய்ய முடியலன்னு இந்திரா காந்தி லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காரணகாரியம் இல்லாமல் அவங்க பேரெல்லாம் அங்கெல்லாம் வைக்கல. அவங்களாம் ரொம்ப பெருசாக இப்போ நான் சொன்னது இத்தனை நேரம் சொன்னது சொல்ல வேண்டியதில் ஒரு 15% தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்கிறக்கு அத்தனை ஏராளம் இருக்குதுன்னு கூறி அவர் கடைசியாக அவருக்கு 90வது வயசில் மகனை கூப்பிட்டு நேஷ்னல் அக்ரோ ஃபவுண்டேஷன் ஆரம்பின்னு சொல்லி, அத்தை பெரிய மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் அதில் இருந்து தம்பானுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. அப்துல் கலாமை பிரசிடெண்ட் ஆக்கி என்னை செக்ரட்டரி ஆக்கினார். அப்படின்னா சொல்லப்போனால் 90 வயசில் போய் ஒரு புது திட்டத்தை எடுத்து பண்ணுறதா டாக்டர்? யோசிச்சு பாருங்க. இதை சொல்லும் பொழுது நான் ஒன்று சொல்லணும். அப்போலோ ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் PC ரெட்டி, பிரதாப் ரெட்டி 2 இளம் டாக்டர்களை இவர் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக டியூட்டியில் போட்டாங்க. அவங்க வாரத்துக்கு ஒருக்கா போய் சிஎஸ்ஸை பார்த்து, ப்ரெஷர்லாம் பார்த்து, சுகர்லாம் டெஸ்டெல்லாம் பண்ணி PC ரெட்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். சிஎஸ் மறைந்ததுக்கப்புறம் நான் ஃபியூனரலுக்கு போயிருந்தேன். இந்த பசங்க 2 பேர் என் பக்கத்தில் இளம் டாக்டருங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள. எனக்கு அவங்கள அறிமுகம் இல்லை. என்னப்பா பேசுகிறீங்க? ஒரு என்னத்தை சொல்கிறதுங்க, போன வாரம் நாங்கள் வந்து பார்த்து
கடைசியில் போகும் பொழுது வர சொல்லி சொல்கிறாரு, ஐ ஆம் டூ ஓல்டு, திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கான், டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். எங்காலம் முடிஞ்சது, இனி போய் எனக்கு போய் ப்ரெஷர் இருக்குதா, சுகர், உயிர் இருக்குதானே தெரியல. ஆகவே அடுத்த வாரம் நீங்கள் வரும் பொழுது பிசி ரெட்டிகிட்ட சொல்லி கேளுங்க, பிசி ரெட்டிகிட்ட சொல்லி ரூரல் இந்தியா ஹெல்த் கேரை எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக பண்ண முடியும் ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பசங்க அந்த அந்த ஃபைலை கையில் வச்சுருக்காங்க. அந்த ஃபைலை என்கிட்ட காட்டினாங்க. இதைத்தான் கொடுக்கறக்காக வந்தால் இப்படி ஆகிப்போச்சு. ஸோ ஒரு மனிதன் வாழ்நாள் பூரா தேசத்துக்காக பணி செய்து இறுதியில் எனக்கு பண்ணினது போது, தேசத்துக்கு ஏதாவது எழுதிட்டு வான்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த நாட்டின் கிராமங்கள் நல்லா இல்லை, இந்த நாட்டின் விவசாயம் ரொம்ப கெட்டுப்போச்சு. வெறும் நகரங்கள் சிறப்பாக இருந்து என்ன புண்ணியம்? நீங்கள் புல்லட் ட்ரெயின், ஃப்ளைஓவர்ஸு, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, என்னென்னமோ சொல்கிறாங்க. ரைட்டு, இப்போ நம்ம எல்லாம் கிராமம் தானே. நீங்கள் எல்லாம் எங்கேயாவது பாம்பே, டெல்லியா? கிராமத்துக்காரெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க, பூராமே தூக்கிட்டாங்க. கிராமம் எப்படி இருக்குது? நீ கிராமத்தில் இருக்க விரும்புகிறோமா? விவசாயம் பண்ணோன்னு விரும்புகிறோமா? நாமளே நம்மளை பசங்களுக்கு, இப்போ நாங்கள் எம்ஜிஎம் காலேஜில் உழவு பாரதம்னு ஒரு பாடத்திட்டம், இப்போ ஒன்று சொல்லி வைக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கேன். எம்ஜிஎம் கல்லூரிக்கு தேசத்தின் மிகப்பெரிய அங்கீகாரம் வந்திருக்கு எம்ஜிஎம் காலேஜுக்கு. அந்த காலேஜ் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த ஒரு சிலரில் ஒருவர் திரு சிஎஸ் அவர்கள். இப்போ அவர் நினைவாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த ரேட்டிங் வந்ததுக்கு காரணம் 2 பாடத்திட்டம், மனையியல் மகத்துவம், உழவு பாரதம். இந்த உழவு பாரதம்ங்கிறது விவசாயத்தை. இப்போ இந்த கோர்ஸை கொண்டு வரணும்னு சொன்னபொழுது எங்கள் ஆளுகளாக சொன்னாங்க, எதுக்குங்க இது, நாமளே எல்லாத்துக்கும் வேலை வாங்கி தந்து அனுப்புகிறோம், அவனுக்கு இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறான்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இவருடைய தாக்கம் இருந்ததுனால சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டுமப்பா விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு. இப்போது அந்த 2 பாடத்திட்டத்துக்காக A++ என்ற அங்கீகாரம் வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் எத்தனை காலேஜுக்கு அந்த அங்கீகாரம் வந்திருக்கு செழியன்? ஒரு 250, மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு? 45,000 காலேஜில் 250 காலேஜுக்கு வந்திருக்கிற A++ நம்ம எம்ஜிஎம் கல்லூரிக்கு வந்திருக்கு. இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் பலமாக கைதட்டணும். ஆகவே டாக்டர் மன்மோகன் சிங் 2 நாள் எங்கள் கூட இருந்தார் கோயம்புத்தூரில். எனக்கு ரொம்ப நெருக்கம், லெட்டர் எழுதிக்குவோம். அப்போ என்கிட்ட சொன்னார், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், சிஎஸ் கொள்கைக்கு விரோதமாக பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு கேட்டேன். நான் விவசாயத்தையும் நகரத்தையும் மறந்துட்டு, எல்லாமே விவசாயத்தையும் கிராமத்தையும் மறந்துட்டு, தொழிலையும் நகரத்தையுமே வச்சு என்னுடைய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்தேன். நவ் ஐ ரிக்ரெட் ஃபார் இட். சைனாவில் 1980 முதல்ல கிராமத்தையும் விவசாயத்தையும் பண்ணாங்க. நாம் 91 முதல்ல நகரத்தையும் தொழிலையும் பண்ண தவறு செய்துட்டேன், சிஎஸ்க்கு செஞ்ச துரோகம்னு சொன்னது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசத்தான் நாம் இப்போ கூடியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொன்னதை சொல்லி முடிக்கின்றேன். எவ்ரிதிங் கேன் வெயிட் பட் நாட் அக்ரிகல்ச்சர். சொல்லுங்க, எவ்ரிதிங் கேன் வெயிட் பட் நாட், எல்லாம் காத்திருக்கட்டும், விவசாயம் காத்திருக்கக்கூடாது. சொன்னது யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னது சொல்லட்டுமா? இந்தியாஸ் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். விவசாயம்தான் இந்திய கலாச்சாரம். அவங்க எல்லாம் பெரியவங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போது அவரையும் சொல்லணும். அருட்செல்வர் ஒரு விவசாய காலேஜ் ஆரம்பிக்கணும்னு விரும்பினார். நாங்கள் எல்லாம் போய் சொன்னோம், எனக்கு இது தேவையில்லையே, யாரும் சேர மாட்டாங்க, வேலையாகாது, அதில் ஒன்றும் பெருசாக வராது, கொஞ்சம் அதையும் பார்க்குறாங்கல்ல. என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு குடியானவன், நான் பண்ண வேண்டியது நான் பண்ண வேண்டாமான்னு சொல்லி எங்கிட்ட சொல்லி பார்த்தாரு. நாங்கள் கேட்கல. உடனே என்ன பண்ணார்,
எங்களை கேட்காம, அப்போ கலைஞர் முதல்வர், கலைஞருக்கு ஃபோன் போட்டு எனக்கு ஒரு விவசாய காலேஜ் வேணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னாரு. அன்று சாயங்காலம் அஃபிஷியலாக ஜியோ வாஸ் பாஸ்ட் கிராண்டிங் திஸ் காலேஜ். அதோடு போகல, 2வது விவசாய காலேஜ் குமரகுரு ஈரோடில். இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன், அருட்செல்வர் கனவு எந்த அளவுக்கு நனவாய்க்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 2 விவசாய கல்லூரி மட்டுமே தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு அடுத்த ரேட்டிங்கில் இருக்குது. இங்கே இடம் கிடைக்காம தான் மொத்த பக்கம் போகிறாங்க. ஸோ சிஎஸ் கனவு, அருட்செல்வர் கனவு, இந்த பெரிய கனவெல்லாம் வீண் போகாது என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஐயா தலைவரை ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய மனசு வச்சு இந்த ஏற்பாட்டை பண்ணார். அதை காட்டில் நீங்கள்லாம் வந்தீங்களே, இது தப்பாக்கி இது வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. சஞ்சய், சிவன், ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஆல் வெரி மச். இவ்வளவு நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன், பரவாயில்ல. காலத்தை எல்லாம் தேசத்துக்காக தந்தவங்களுக்காக ஒரு மணி நேரம் நாம் திருப்பி தரக்கூடாதா? இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் என்னவோ இந்தியா அங்கே போயிடுது இங்கே போயிடுதுங்கிறோமே, இதுக்கு வித்திட்டவர்கள் சொல்கிறேன் கேளுங்க. 1 மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன், உண்டா இல்லையா? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் ரெவல்யூஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். அந்த ஒரு மன்மோகன் சிங் இல்லை என்றால் இன்று இந்த பொருளாதாரம் இப்படி போயிருக்காது. 3% ஜிடிபியில் இருந்த தேசத்தை இன்று 7% கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இவர்களையெல்லாம் நாம் என்றும் மறக்கக்கூடாது. உங்கள் ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் உங்கள் வகுப்பறையில் பாடத்தை சொல்லித்தாங்க, வேண்டான்னு சொல்ல, கூடவே இவங்களையும் பற்றி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உனக்கு பிடிச்சிக்கோ.